சிலர் இந்த மாதிரி எனக்கு கடவுளுடைய காட்சி கிடச்சிது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு கடவுளுடைய காட்சி கிடச்சிருக்கு, அது பொய்யா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பதில், அவங்க எந்த கடவுளை அவங்க நம்பினாங்களோ அந்த கடவுளை அவங்களுக்கு காட்சி காட்டியிருக்கும். அது உண்மையாக கூட இருக்கலாம், அவங்களுடைய கற்பனையாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இன்னுமே எல்லாமே ரகசியமாக தான் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக இன்னும் யாருமே ப்ரூவ் பண்ண முடியல. கடவுளுடைய அந்த உண்மை நிலை, அந்த நிலைப்பாடு, அந்த நம்மளை படைச்ச சக்தி, அதாவது கடவுள் நம்ம எல்லாமே நம்ம தானே. மொழி உருவானதுலேருந்து நம்ம தான் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டோம், உருவத்தை உருவாக்கிக்கிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருடைய வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூமில் 1008 புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படம் ஏன் அவங்க அத்தனை ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு உண்மையான கடவுள் யாருன்னே தெரியல. அதனால தான் எல்லா ஃபோட்டோவையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. கண்ணில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு கிராஃபிக்ஸ்லாம் போட்டு அழகான ஒரு டிசைன்லாம் அலங்காரம்லாம் போட்டு பல ஃபோட்டோக்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ கூட ஒரிஜினல் கடவுள் கிடையாது. எல்லாமே கிராஃபிக்ஸ் கடவுள்கள், கற்பனை கடவுள்கள், ஓவிய கடவுள்கள். தப்பு இல்லை, அது யாரோ ஒரு வியாபாரி விற்கிறாரு, அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வரனால அவர் நல்லா இருக்கிறாரு, தப்பு கிடையாது, வாங்க வேண்டாம்னு கூட சொல்ல. நீங்கள் வாங்குங்க, அழகாக வீட்டில் டிசைனிங்கே வச்சுக்கிங்க, அவ்வளோதான். ஆனால் அதில் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் முட்டாள்தனமாக நம்பிட்டு மற்றவங்களை நம்ப வைக்காதீங்க. பாவம், அது உங்களுடைய அறியாமை. அந்த ஃபோட்டோ எப்படி நீங்கள் ஒரு சீனரிசம் வாங்கிட்டு வந்து ஒரு குதிரை ஓடுறதோ, இல்லை ஒரு புத்தர் ஃபோட்டோவோ, இது மாதிரி ஏதோ ஒரு வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ வைக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கி பூஜை ரூம்னு ஒன்று தேவைப்படுது. அந்த பூஜை ரூமில் ஒரு அழகான ஒரு பல வகையான கடவுள்கள் ஃபோட்டோ வச்சா உங்களுக்கு பார்க்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அந்த இடம் லட்சணமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதனால் தினமும் நீங்கள் அதே புகைப்படத்தை பார்க்குறனால அது ஆழ் மனசில் பதிவாகி அந்த பதிவு தான் உங்களுக்கு காட்சியாக காட்டுது. அதை நீங்கள் கடவுள்னு நீங்கள் நம்புறீங்க. உங்கள் மனம் தான் அந்த காட்சியை வெளிப்படுத்துது. ஆனால் அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ கடவுளுங்கிறவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே சேர்த்த முடியாது. இங்கே ஒரு உருவம் கொடுக்க முடியாது, கலர் கொடுக்க முடியாது, அளவு கொடுக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே அவரை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு ஸ்பெஷல். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எந்த மதத்தை சார்ந்து, எந்த தெய்வத்தை, எந்த கடவுளை நீங்கள் நேசித்து நீங்கள் ஃபோட்டோவோ நீங்கள் பார்த்து வழிபட்டுட்டு இருக்கிறீங்களோ, அந்த ஃபோட்டோவோட காட்சி உங்களுடைய ஆள் மனசில் நல்லா பதிவாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கே போய் ஏதோ ஒன்று வேண்டுறீங்க அப்படின்னா, ஒரு கோயில் சிலையில் இருக்க அந்த சிலை மேலே இருக்க அந்த பூ உழுகுது அப்படின்னா, நீங்கள் உள்ளுணர்வில் நீங்கள் ஏதோ ஒன்று வேண்டுனீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சமோ அல்லது இந்த கடவுள் சக்தியோ உங்களுக்கு ஏதோ ஒரு செய்கை மூலமாக சில சிம்டம்ஸை காட்டுவாங்க. அந்த சிம்டம்ஸுக்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட்னு கூட தெரியாது. உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, போட்டு பார்த்துக்கலாங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் மனிதர்கள் நம்ம கோயிலுக்குன்ட்டு இல்லை, நீங்கள் வீட்டிலே கூட உங்களுக்கு தெரியும். நீங்கள் கவனமாக விழிப்புணர்வாக இருக்க நீங்கள் ஏன் அந்த கோயிலில் போய் அந்த சிலையை உத்து பார்த்தோன்னா ஒரு பூ விழுகிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல கான்சியஸாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா, பிரபஞ்சமே உங்களோட தொடர்பு கொண்டு பேசக்கூடிய பிரபஞ்சத்தின் மொழி உங்களுக்கு புரியும்.